வக்கீல் பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வரதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 1000 வக்கீல் இருக்குன்னா கோர்ட்டுக்கு ரெகுலரா வர்றவங்க பார்த்து நடைமுறையை நிறுத்தி வைக்கிறதா நல்லது. அந்த நிறுத்திக்கிற வரைக்கும் எங்களுடைய வழக்கறிஞர் சங்கங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும். போராட்டம் நடைபெற வாய்ப்பு இருக்கு. அதனால ஹைகோர்ட் இதை ஒரு முன்னெடுத்து இந்த இதை கேன்சல் பண்ணி வக்கீல்களுக்கு எப்ப எல்லாருக்கும் அந்த வசதி கிடைக்குதோ அது வரைக்கும் இப்ப நிறுத்தி வைக்கணும்னு இந்த வழக்கறிஞர் சார்பாகவும் வழக்காளர்கள் சார்பாக இருக்கார். அவரே பார் கவுன்சில் எடுத்துட்டு போய் பார் கவுன்சில் மூலியமா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு எடுத்துட்டு போய் பண்றதுக்கு போனா யாரு போகணும்னா நாங்க போறதை விட பார் கவுன்சில் தான் போகணும். அதை பார் கவுன்சில் உறுப்பினர்கள் தான் செய்யணும்னு கேட்டுக்கிறோம். முதற்கொண்டு சரியாக செய்துள்ளது. அவர்கள் கூறியது போல் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கும் பார் கவுன்சில் சேர்மன் அவர்கள் நம்மோடு தான் இந்த போராட்டத்திற்கு துணை நிற்கிறார்கள். நேற்று முதற்கொண்டு நமது ஜாக் நிர்வாகிகள்கிட்ட கோரிக்கை உண்மையிலே நியாயமான கோரிக்கை, உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்றுதான் கூறியுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இப்போ இ-ஃபைலிங் முறையை கொண்டு வரைக்கும் இதை போஸ்ட்போன் பண்ணிட்டு அது வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. ஏன்னா நிறைய பேர் என்னன்னா நாங்க ஏதோ சுத்தர வேண்டாமே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி அது இனிமே நடக்கிற காரியம் இல்ல. ஆனால் அத்தனை கோடி எவ்வளவு கொடுத்துச்சுங்கிறாங்க. இங்க ஒண்ணு அத்தனை கோடிக்கா தெரியல. கிட்டத்தட்ட சிவில் போடவே முடியாது. இங்க ஏற்கனவே ஒரு கோர்ட்டு முழுமையாக இ-ஃபைலிங்னு கொண்டு வந்தாச்சு, நடைமுறைப்படுத்த சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வருது. ஏயா எங்களுக்கு வந்துருச்சே இந்த மாதிரி சப்மிட்டட். உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கீழமை நீதிமன்றங்களிலும் 1/12/2025 முதல் கட்டாயமாக அனைத்து வழக்குகளையும் ஆன்லைன் இ-ஃபைலிங் முறையிலே செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ஆனால் அனைத்து நீதிமன்றங்களிலும் அதற்கான கட்டமைப்பு இல்லை. உதாரணமாக திருச்சியில் 18 நீதிமன்றங்களுக்கு மேல் உள்ளது. 2000 வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிவில் நீதிமன்றத்திற்கு ஒரு கவுண்டரும் கிரிமினல் நீதிமன்றத்திற்கு ஒரு கவுண்டரும் 2 கவுண்டர்கள் தான் உள்ளன. இதில் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் அவர்களுடைய நீதிமன்ற உடையுடன் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு குற்றவாளி இன்று நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் அதற்காக ஒரு மனு போட வேண்டும் என்று சொன்னால் 10:30க்குள் கொடுக்க வேண்டும். காலை 10:30க்கு வருவதற்கு அவர் 10 மணிக்கு தான் வழக்கறிஞருக்கு சொல்லுவார். நாங்கள் உடனே தயார் பண்ணி அதை ஆன்லைனில் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் 150 வழக்கறிஞர்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு செய்ய முடியும்? ஆகையினால்தான் நாங்கள் இதை ஒரு விருப்பமாக விட்டு விடுங்கள். வேண்டுபவர்கள் ஆன்லைனில் செய்யட்டும், முடியாதவர்கள் நேரடியாக கொடுக்கட்டும். கட்டமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள், பின்னிட்டு அனைத்தையும் செய்யலாம் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கட்டமைப்பு வசதிகள் எங்கும் சரியாக செய்யவில்லை. உதாரணமாக ஸ்ரீரங்கம், லால்குடி, முசிறி, தொட்டியம், துறையூர், மணப்பாறை போன்ற இடங்களெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் வசதி சரியாக கிடைக்கவில்லை. சர்வர் சரியாக வேலை செய்யவில்லை. அவர்கள் அனைத்து வழக்கறிஞர்களும் சிரமப்படுகிறார்கள். ஒரு லால்குடியில் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென்றால் வெளியில் சென்று ஒரு வழக்கிற்காக ரூபாய் 500 செலவழிக்க வேண்டியுள்ளது. எனவேதான் நாங்கள் இதை கட்டமைப்பை சரி செய்து கொண்டு நீங்கள் கட்டாயமாக்குங்கள் என்று வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே உள்ள வழக்கறிஞர்கள் சங்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. இது உடனடியாக அமுல்படுத்தினால் பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மிகவும் சிரமமாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் எஸ்பி கணேசன், திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் சங்கம், திரு முத்துமாரி செயலாளர், திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் சங்கம். 1/12/2025 முதல்
உயர்நீதிமன்றம் கட்டாய இ-ஃபைலிங் நடைமுறையை கண்டித்து 2/12 முதல் அனைத்து நீதிமன்றங்களும் பணி விலகலை வழக்கறிஞர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அதன் விளைவாக நேற்று அனைத்து நீதிமன்றங்கள் நுழைவாயில் முன்பாக ஆர்ப்பாட்டமும் இன்று மாபெரும் உண்ணாவிரதமும் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டம் அனைத்துமே இது வழக்கறிஞருக்கான போராட்டம் மட்டுமல்ல, வழக்காடிக்கான போராட்டம். உதாரணமாக அதாவது ஃபேமிலி கோர்ட் ஒரு விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்ணக்கூடிய வழக்கு என்றால் அதை மனுதாரர் தான் தாக்கல் செய்ய வேண்டும், பார்ட்டின் பர்சன் தான் தாக்கல் செய்ய வேண்டும். ஒரு பார்ட்டின் பர்சனுக்கு இங்கே விவாகரத்து வழக்கு ஒரு வருஷத்துக்கு 2000 தாக்கல் செய்கிறாங்க. இந்த 2000 வழக்கில் பார்ட்டின் பர்சன் நல்ல அறிவார்ந்த பர்சனாக இருந்தால் ஒரு 100 பேர் 200 பேர் தான் இருப்பாங்க. இவங்க அவங்களா தாக்கல் செஞ்சுருவாங்க. பாக்கி உள்ளவங்கலாம் எப்படி அதை அவங்க இந்த இ-ஃபைலிங் நடைமுறையை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி தாக்கல் செய்ய முடியும்? அதனால தான் உரிய கட்டமைப்புகளை செய்துவிட்டு இந்த இ-ஃபைலிங் நடைமுறையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் போராடுறோம். அதாவது இ-ஃபைலிங் நடைமுறைங்கிறது எங்களுடைய தலைவர் உயர்நீதிமன்ற நீதியரசருக்கும் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கும் ஒரு கோரிக்கையை அனுப்பி வைத்தார். அதாவது இது ஒரு ஆப்ஷனலாக விட்டுருங்க, விருப்பத் தேர்வாக விட்டுருங்க. விருப்பத் தேர்வாக விட்டால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நடைமுறைக்கு வரதுக்கு ஈஸி அசஸ் பண்ணுறதுக்கு சாத்தியப்படும். நீங்கள் உடனடியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அனைவருமே ஒரு கட்டமைப்பு இல்லாதவங்க சிரமப்படுறாங்க. ரேஷன் கடை மாதிரி இங்கே க்யூவில் நிற்கிறாங்க. டெய்லி 26 கோர்ட்டுக்கு ஒவ்வொரு கோர்ட்டுக்கு ஒரு கவுண்டர் வச்சா மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் வரும். அதனால் இந்த நீதிமன்றம், இந்த நீதியரசர்கள் அனைவரும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த இ-ஃபைலிங் கட்டாய நடைமுறையை தற்போது நிறுத்தி வைத்து சிறிது சிறிதாக கட்டமைப்புகளை சரி செய்துவிட்டு இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை. செயலாளர் திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கம் முத்துமாரி.